வெல்கம் டு பானுமதி குரு. இன்னைக்கு 2 வெரைட்டி பண்ண போகிறோம், ஸ்வீட் அண்டு காரம். அவலில் 2 பண்ணும்போது இது கொஞ்சம் அது கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லா இருக்கும்ன்றதுனால இது வெல்லம் சேர்த்த அவல் பண்ண போகிறோம். இது கார அவல் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கார அவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் என்னென்னலாம் போட போகிறோம்னு சிம்பிளான ஐட்டம்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். 1/4 கிலோ அவலை நல்லா கழுவி பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஊற போட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுவுமே ஸ்வீட்டுக்கும் அதே மாதிரி கழுவி இது மாதிரி நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊறி இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி மெத்தின் ஆகிட்டுருக்கும், நல்லா சாஃப்ட் ஆகிட்டுருக்கும். அது மாதிரி பண்ணும்போது இது ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். அவல் நல்ல ஒரு ப்ரோட்டீன். ஆக்சுவலாக குழந்தைங்களுக்குலாம் வீட்டை குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே நல்லது. ப்ரோட்டீன் வளர குழந்தைங்களுக்கு நல்லது. எல்லாருக்குமே அது உடம்புக்கு தேவையான ஒரு சக்தி ப்ரோட்டீன்றது. நம்ம இப்போது அவலை நம்ம வீக்லி ஒன்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ கடுகு வெடிச்சிட்ருக்கு. கெட்டி அவல், இதில் பேப்பர் அவல், கெட்டி அவல்னு 2 இருக்குது. இது திக்கவல் தான். திக்கவலில் தான் நம்ம இது மாதிரி கழுவி ஊற வச்சு பண்ணுறதெல்லாம் திக்கவலில் தான் பண்ண முடியும். பேப்பர் அவல்னால் உடனே மாவாயிடும். பேப்பர் அவல் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. கடுகு வெடிக்குது. கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்து லைட்டாக செவக்கட்டும். இது சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் டேஸ்ட் அதிகம். தேங்காய் நம்ம நிறைய சேர்த்து பண்ண போகிறோம். இது ஃபாஸ்டிங் நாளில் கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் இந்த மாதிரி காரம், வெங்காயம், ஆனியன் சேர்க்காத ஒரு அவல் உப்புமா சூப்பராக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. இப்போது இது கடலைப்பருப்பு, உளுந்து செவந்துடுச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு 2 பச்சை மிளகாவை போட்டு வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் இதுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சு. போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், தேங்காவை நம்ம இதுலேயும் ஃபஸ்ட்டு போடலாம், இல்லை அவல் போட்டுட்டும் போடலாம். நான் ஃபஸ்ட்டு இது தேங்காய் பண்ணுவேன். தேங்காய் போட்டுட்டு தேங்காய் நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய். 1/4 கிலோ அவலுக்கு இனிமேல் உடனே போட்டுடலாம். அவல் அது வதக்கணுன்றது கிடையாது. பச்சை தேங்காய் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு இது ரொம்பவே ஏற்றுக்காது, அளவாக போடணும் உப்பு. இது கரெக்டாக ஒரே ஒரு டீஸ்பூன் உப்பு தான் போட்டிருக்கேன். முழுசாக எடுத்திங்கன்னா 1 டீஸ்பூன் தான். இது வெளியே இதே மாதிரி தேங்காய் போட்டு 2 டைப்பாக செய்யலாம். இதை கழுவி நம்ம உடனே ஊற வைக்காமல் இது அப்படியே தண்ணி ஊற்றி அதுலேயும் வேக போட்டு பண்ணலாம். கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க உங்களுக்கு அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது யங்ஸ்டர்ஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது தண்ணி ஊற்றி உப்புமா மாதிரி தண்ணி ஊற்றி அதை போட்டு மூடி வச்சிங்கன்னா அது அப்படியே ரொம்ப மெத்துன்னு ஆயிடும். அது இது அப்படியே நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இப்போது ஒரு நிமிஷம் ஆகட்டும். இது கொஞ்சம் கொத்தமல்லி, நிலக்கடலையை ஃபஸ்ட்டே நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இது தாளிக்கும் போது போட்டிங்கன்னா இது அவல் சேர்க்கும் போது மெத்துன்னு ஆகிடும்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட்டாக இதை சேர்க்க போகிறேன்.
இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கேரட் துருவி வச்சுருக்கேன், இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் சேரும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ இது பண்ணிவிட்டு இது 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது 90% ரெடி ஆகிடுச்சு. இப்போ மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இனிப்பு ஆயில் பண்ண போகிறோம். அதே மாதிரி பாருங்கள், இது நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் இந்த அவல் ஊறி இருக்குது. அதுக்குன்னு தண்ணி நிறைய போட வேண்டியதில்லை. அந்த கழுவின தண்ணியிலேயே அப்படியே நல்லா மெத்துன்னு ஆகிடும். இதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சூப்பராக இருக்கும். ஏலக்காய் தூள் போட்டிங்கன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இதில் வந்து தேங்காய் இதே மாதிரி நல்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இதுக்கு வெல்லம் நான் வந்து இது நாட்டு சர்க்கரை வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த பாகு வெல்லத்தை வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெல்லம் எல்லாத்தையும் விட வெல்லம் டேஸ்ட்டுன்றதுனால வெல்லம் போடலாம். நான் வந்து வெல்லம் போடுறேன். தேங்காய், வெல்லம், அந்த ஈரத்தன்மை, ஏற்கனவே கழுவின ஈரம் இதெல்லாம் சேர்க்கும்போது இது நம்ம செஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிட்டோம்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிட்டோம்னா இதெல்லாம் ஊறி என்னாகும், மெத்துன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த அவலும் வெல்லம் தேங்காய் எல்லாம் சேர்ந்தாலே ஒரு நல்ல டேஸ்ட்டு. சாயங்காலம் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்தவுடனே இதை செஞ்சு கொடுத்தா விரும்பி ஒரு கப்பில் ஸ்பூனையும் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து பவுலில் போட்டு கொஞ்சம் நேரம் அதை கொஞ்சம் நேரம் ஆனப்புறமா எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். இது இந்த தேங்காயோட ஈரம் இதெல்லாம் சேரும்போது நல்ல டேஸ்ட் வந்துடும். இப்போ இதுக்கு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இது முந்திரி நெய்யில் பொரித்து வச்சுருக்கேன். இது முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இது சிம்மில் தான் வச்சுருந்தேன். இது ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா எப்படி தண்ணி விட்டுருக்கு. இதில் லாஸ்ட்டில் கொஞ்சம் ஒரு அரை மூடி லெமன் இதில் புழிஞ்சிட்டு சாப்பிடும்போது இன்னும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிடலாம். இது லெமன் புழிஞ்சிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. பார்க்குறதுக்கே நம்மளுக்கு சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஆசை வர்ற மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கு. இது கொஞ்சமாக கேரட் துருவல் சேர்த்துட்டு இது குக்கும்பர் கொஞ்சம் நல்லா தோல் சீவி குக்கும்பரை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது இனிப்பு அவல், கார அவல் இது மாதிரி செய்யணும்னு தோணுது இல்லைங்களா? இது மாதிரி ஈவினிங்கில் வந்து குழந்தைங்களுக்கோ நம்மளே கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது ரெண்டுமே சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்டுட்டு காரம் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இதில் வெல்லத்தில் வந்து அயன் நிறைய இருக்கிறதுனால வெல்லம் சேர்த்துக்கிறதும் தேங்காயில் கோகோனட் சேர்த்துக்கிறதுமே எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.